ஸ்ட்ராபெரிஸ் வெல்கம் டு மை சேனல். அண்ட் நாம் இன்னைக்கு வந்து நம் குக்கோட டூ ஷாட்டோட செகண்ட் படம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை மாமா. இதுக்கு முன்னாடியான எபிசோட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கேட்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கானும் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோட இன்ஸ்டா ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள், பேசலாம். அண்ட் வந்து இதில் வந்து இனிமேல் சேனலில் ஹாட் சீன்ஸ் வேணும், வர ஹாட் சீன்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டெலகிராமில் சேனல் இருக்குது. அதில் தான் வந்து ஹாட் சீன்ஸ் எல்லாம் வந்து இனிமேல் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி இந்த டூ ஷாட்டில் வர ஹாட் சீனும் வந்து அதில் தான் வரும். ஸோ மறக்காமல் ஹாட் சீன்ஸை அதுலேயும் போய் பாருங்கள். லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க்குன்னே வந்து போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை மாமாவில் வர ஹாட் சீன் அங்கே இருக்கும். ஓகேவாடா ஸ்ட்ராபெரிஸ், நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சு, லைக் பர்த்டே ரெக்வஸ்ட், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டேக்கு வந்து ஸ்டோரிஸ் வேணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு, இல்லை ஆனிவர்சரி அந்த மாதிரி எதாக இருந்தாலுமே வந்து எனக்கு ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து எனக்கு சொல்லிட்டீங்கன்னா தான் வந்து எனக்கு அதை போட முடியும்டா ஸ்ட்ராபெரி. நீங்கள் நாளைக்கு வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து எனக்கு நாளைக்கு போடுங்கன்னு கேட்டால் அது என்னால் போடவே முடியாது. அண்ட் ஐ எம் ஸோ சாரி ஃபார் தட் ஸ்ட்ராபெரிஸ். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக நான் எதில் வந்து நிறுத்திருப்பேன் அப்படின்னா, ஜங்குக்கு வந்து நம்ம அதாவது நம்ஜுன் ஒர்க் பண்ணுற காலேஜ்லேயே தான் வந்து ஜங்குக்கு படிக்கிறான் அப்படின்ட்டு சொல்லி தெரிஞ்சிருச்சு. லைக் 2 பேருமே இப்போ ஜங்குக்கோட கிளாஸில் தான் நம்ஜுனும் இருக்கார். அப்படி அதில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்துருப்ப. ஸோ நம்ம இப்போ அதிலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். செம்மையாக வந்து ஸ்டண்டாகி நின்ட்டார் நம்ம நம்ஜுன்னு. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அண்ட் கொஞ்ச நேரமாக கழித்து அவர் வந்து நார்மலாக ப்ரொஃபஸர் அந்த ப்ரொஃபஷனுக்கு போயிடுறாரு. கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே என்ன நீ படுத்துட்ருக்க? இப்போ தானே ஃபஸ்ட் பீரியடு ஸ்டார்ட் ஆகிருக்கு, 3rd பீரியடு, அதுக்குள்ளார என்ன உனக்கு தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. லைக் கோல்டாக பேசுகிறாரு. உடனே ஜங்குக்கா அது இல்லை சார், கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சு, அதுதான். தலைவலியாக இருந்துச்சுன்னா தூங்குவியா? பெர்மிஷன்லாம் கேட்கணுன்ற கொஞ்சம் சென்ஸ் கூட இல்லையா உனக்கு? உட்காரு. ஜங்குக்கு கிட்ட இந்த மாதிரி நம்ஜுன்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளாஸ் டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. டே என்னடா உன் புருஷன் இவ்வளோ கோல்டாக இருக்கான்? நம்ஜுன் ஜிமின் தான் வந்து நம்ம ஜங்கு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்னடா இவ்வளோ கோல்டாக இருக்கான் உனக்கு கிளாஸ்லேயே எப்படின்னா, அப்போது வீட்டிலலாம் நீ செத்த போலையே. டீ சும்மாறா, நீ வேற பேசுகிறத பார்த்து அவள் ஏதாவது பண்ணிட போகிறான்டா, எனக்கு ஐயோ என்ன சொல்கிறதுனே தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. டீ பேசாதீங்கடா போக்குறாங்கடா அப்படின்ட்டு வந்து சுஜிங்க வந்து அவங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்ஜுனுக்கு வந்து அது தெரிஞ்சு போயிடுச்சு. அவருக்கு கோவம் வந்துருச்சு. யாருங்க பின்னாடி பேசிக்கிட்டே இருக்கிறது, எந்திரிங்க 2 பேரும் அப்படின்னு கத்துறாரு. அவங்க 2 பேருமே எந்திரிச்சு நிற்கிறாங்க. கிளாஸ் இங்கே நடந்துட்டு இருக்கும்போது அங்கே என்ன டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன பேசுறீங்க? என்ன டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அது வந்து சார் ஜிமின் தான். அது வந்து சார் வந்து சார் என்ன வந்து கிளாஸ் இங்கே நடந்துட்டு இருக்கு, அங்கே என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? நீங்கள் வந்து பேசுறதுக்கு தான் இங்கே கிளாஸா? கிளாஸ் நடத்தும் போது கவனிக்க முடியாதா? 2 பேரும் வெளியில் போய் நீல் பண்ணுங்க அப்படின்னு நம்ம நம்ஜன் கத்திடுறாரு. எது நீல் பண்ணணுமா? டேவும் பர்சன் என்னடா இப்படிலாம் பண்ணுறான்ற மாதிரி ஜிமின் வந்து ஜங்குக்கு பார்க்குறாரு. என்ன லுக்காங்க? போங்க 2 பேர் வெளியில் போய் நீல் பண்ணுங்க. சார் அவங்க வேணுன்ட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க சார், சுஜி தான் தெரியாமல் பண்ணிட்டாங்க சார், இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க சார், நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு வந்து இவங்களும் வந்து கெஞ்சிட்ருக்காங்க. இதுதான் உங்கள் 2 பேருக்கும் லாஸ்ட் வார்னிங். அகெயின் நீங்கள் எதா பேசுகிறீங்க அப்படின்னா அவ்வளோதான். அவள் சொல்கிறதுனால உங்கள் 2 பேரை வந்து விடுறேன் நான் அப்படின்னு அவங்க வந்து உட்காந்துட்டு தப்பிச்சோன்டா சாமி அப்படின்ற மாதிரி கிளாஸ் போயிட்டே இருக்கு. அண்ட் இப்போ இப்படியே வந்து ஒரு ஃபியூ டேஸ் போகுது. இப்போ வந்து ஜங்குக்கு அதே வந்து காலேஜ் தான் தெரியறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம நம்ஜுனே தான் வந்து லைக் ஜங்குக்கை ட்ராப் பண்ணுறது, பிக்கப் பண்ணுறது எல்லாமே அவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் வந்து டெய்லியும் வந்து இதெல்லாம் படி, இந்த சப்ஜெக்ட் படி, அது படி, இதுலேருந்து நான் கொஸ்டின்ஸ் கேட்பேன், டெஸ்ட் வைப்பேன்னு சொல்லிட்டு டெய்லியும் இதே தான் நடக்குது. அதனால் நம்ம ஜங்குக்கு
லைக் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸு கூட ஹேங் அவுட் ஆகுறது, சுற்றுறது, அந்த மாதிரி எதுவுமே வந்து சான்ஸே இல்லை. செம்ம காண்டாயிடுச்சு. அதனால அவர் என்ன முடிவு பண்ணிட்டாரு, இன்னைக்கு காலேஜை பங்க் அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அவங்க ஜங்குக்கு வந்து ஜிமினியும் சுஜியும் கூப்பிட்டு வெளியில தான் போகிறாங்க. இப்போ வந்து மாலில் தான் இருக்காங்க. டே ஏன்டா இப்படி, வாடா காலேஜுக்கு போகலாம், இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் லெக்சர் இருக்குடா. எனக்கு அதெல்லாம் தெரியாது, இன்னைக்கு ஃபுல்லு நான் என்ஜாய் பண்ணியே ஆகணும். வீட்டுக்கு போனால் அந்த ஆள் என்னை டார்ச்சர் பண்ணி எடுக்கிறான் தெரியுமா. அதை இதைப்படி, இன்னைக்கு டெஸ்ட் இது, நாளைக்கு அதை டெஸ்ட்டை வைப்பேன், இந்த ப்ராஜெக்ட் பண்ண அது பண்ணு சொல்லிட்டு எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறா தெரியுமா. எனக்கு அப்படியே கோபமாக வருது. என்னோட மைண்டு நான் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணணும். சுஜி தான் செர்ரா கத்தாதடா, ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறோம், ஈவினிங்கு கிளப்பு போகிறோம், சரக்கடிகளும் என்ஜாய் பண்ணுறோம், ஓகேவா. ஜிமின்னு செர்ரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஜாலியாக கிளப்பில் ஒவ்வொரு ஷாப்புக்கு, அதாவது மாலில் ஒவ்வொரு ஷாப்புக்கும் சும்மா வந்து சுற்றி பார்க்குறது, சூப்பர் மார்க்கெட்டு போய் அங்கே சாம்பிள்ஸாக வச்சுருக்கிறத எடுத்து சாப்பிட்றது, அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு லஞ்சுக்கு ஒரு செம்மையான ஒரு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போய் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இப்போ அப்படியே வந்து ஒரு மூவிக்கு போகிறாங்க. மூவியில் வந்து 3 பேருமே உக்காந்துட்ருக்காங்க. எந்த மூவினா லைக் வந்து ஒரு கோஸ்ட்டு மூவி, அந்த மாதிரி லைக் ரொம்ப ஒரு த்ரில்லரான ஒரு மூவிக்கு தான் போகிறாங்க. ஜங்குக்கு ஜிமினி சுஜி 3 பேருமே உட்காந்துட்ருக்காங்க. ஜிமினுக்கா செம்மையாக அந்த மூவியை பார்த்து பயமாயிருச்சு. ஜங்குக்கா என்ன இது அந்த அளவுக்கு ஒன்றும் பயமாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியாக ஜிம்மினுக்கு பக்கத்தில் தானே சுஜி, என்ன இது ஒரே காமெடியாக போயிட்டுருக்கே, சீரியஸாக எதுவுமே இல்லையே, அந்த அளவுக்கு பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லையே, ரொம்ப மொக்கையாக போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜிம்மினுக்கா ஒவ்வொரு தடவை ஒரு பயம் வரும்போது பக்கத்தில் இருக்கிற சுஜி மேலே தான் வந்து அவர் ஃபேஸை வச்சு ஒளிஞ்சிக்கிறாரு. டேய் போய் தொடட அந்த பக்கம், எப்போ பார்த்தாலும் வந்து இங்கேயே ஒளிஞ்சிட்ருக்க, அங்கே தான் அவன் உட்காந்துட்ருக்கால, போ அவன் பக்கத்தில் போய் ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. நான் அவன் பக்கத்துல போகல, நீ தான் நல்லா இருக்க, நான் உன் பக்கத்துல ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிக்கிறாரு. பிடிச்சி தள்ளிட்டு இருக்காங்க, போட அந்த பக்கம்னு சொல்லிட்டு. ஜிமினுக்கா இதுதான் வந்து சான்ஸ்ன்னு சொல்லிட்டு செம்மையா வந்து ஹக் பண்ணிக்கிறாரு சுஜியை. டேய் விட்றா, எனக்கு பயமா இருக்குதுடி, ப்ளீஸ் நீ கொஞ்ச நேரம் என்ன விட்றீனா, அப்படியே ஹக் பண்ணிக்கிறேன், நீ விட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேஞ்சிட்டு இருக்காரு. சோபா குழந்தையெல்லாம் படத்துக்கு கூப்பிட்டு வந்து என்னெல்லாம் வந்து அக்கப்போர் பண்ணிட்டு இருக்கா. சர்ரா ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐயோ இதுங்க ரெண்டையே வச்சுக்கிட்டு இதுங்க கூட போய் நான் வெளியில வந்தனே அப்படின்ட்டு ஜங்குக்கும் வந்து அப்படியே படமும் முடிஞ்சிருது. எல்லாம் இப்போ வெளியில் வந்து சரி அடுத்து என்ன பிளான், எங்கே போகலாம் அப்படின்றது நம்ம ஜிமின்னு என்ன இப்போ மணி என்னாச்சு, சரி நம்ம இப்போ நேராக ஒரு காஃபி ஷாப் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு ட்ரெஸ் ஷாப்புக்கு போய் கிளப்புக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுட்டு நம்ம கிளப்புக்கு போகிறோம், இதுதான் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே வந்து எல்லாம் வந்து காஃபி ஷாப் போய் நல்லா காஃபி கேப்பச்சினோ அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதா வாங்கி குடிச்சிட்டு ட்ரெஸ் ஷாப்புக்கும் போயிட்டு கிளப்புக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸையும் வாங்கி அங்கேயே அதை போட்டுட்டு இப்போ வந்து அவங்க கிளப்புக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் செம்மையாக வந்து சரக்கு டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா அங்கே உட்காந்து ஃபுல்லாக நல்லா ஜாலியாக வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. இங்கே வந்து ஜிமினும் சுஜியும் அவங்களும் சரக்கு அடிச்சுட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஃபுல் வைப்பில் அப்படி சாங்ஸுக்கு டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபுல் வைப்பில் போயிட்டுருக்கு 2 பேருமே. இங்கே ஜங்குக்கா இந்த ஒரு நாள் இவ்வளோ சீக்கிரமாக முடிய போகுது, நாளைக்கு திரும்ப அகெயின் அந்த ஆள் என்னப்பா அடுத்து எடுக்க போகிறானு, என்ன ஆகுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீலிங்கில் கிடின்னு கிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஜங்குக்கு கால் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கு. அவர் வந்து அந்த சவுண்டில் கேட்கவே இல்லை. ரொம்ப நேரமாக வந்து அவர் பேண்டில் அந்த மொபைல் வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது. எடுத்து பார்க்குறாரு. எடுத்து பார்த்தா அதில் நம்ஜுன்னு தான் இருக்கு. அவர் ஃபோனை வந்து சைலண்டில் போட்டு வச்சுட்டாரு ஜோபில். எவ்வளோ தடவை ஃபோன் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன்டா போடா அப்படின்ற மாதிரி ஒரு சரக்கு போய் செம்மையாக 3 பேருமே நல்லா வந்து டான்ஸ் ஆடிட்டு சரக்கு சொல்லிட்டு செம்ம வைபு.
இப்படிதான் ஒரு ஒரு நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து சரிடா டேய் ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா, வாடா டேய் ஜிமின் என்ன வாடா வீட்டில் ட்ராப் பண்ணுடா, வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை இழுத்துட்டு சுஜி அங்கேருந்து போயிடுறாங்க. ஜங்குக்கும் ஏறுங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் இப்போ டிரைவ் பண்ணிருக்காரு. டேய் சீக்கிரமா போடா, போலீஸ் கிட்ட எதாவது மாட்டிக்க போறேன்டா, மாட்டினோன்னு வச்சுக்கவேன் அவ்வளோதான்டா, என் வீட்டிலலாம் அவ்வளோதான், செம்மையாக வந்து நான் செத்தேன் ஜிமின் சீக்கிரம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா கரெக்டாக போலீஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க காரை. ஐயோ பூச்சி நல்லா மாட்டினோம். ஜங்குக்கா அவருக்கு இன்னமும் வந்து அந்த போதையிலே தான் இருக்காரு. காரை நிறுத்தி செக் பண்ணி 3 பேருமே நல்லா மாட்டிக்கிறாங்க, ட்ரிங்க் அண்ட் டிரைவுக்கு மாட்டிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்க பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணோம், அவ்வளோதான் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லை, இப்போ நம்ஜுன் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபோனை எடுத்து ஜிமின் தான் வந்து நம்ஜுனுக்கு கால் பண்ணுறாரு. ஹலோ அப்படின்னு ஜிமின் பேசுகிறாரு. ஜங்கோ எங்கே இருக்க, எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறது உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, ஃபோன் பண்ணால் எடுக்கணுன்ற கொஞ்சம் சென்ஸ் கூட இல்லையா, காலேஜ்க்கே இன்னைக்கு நீ வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சார் ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு ஜிமின் பேசி முடிக்கிறதுக்குள்ளாரே சுஜி வந்து ஃபோனை பிடிங்கி, சார் நான் சுஜி பேசுகிறேன் சார், எங்களை வந்து காப்பாற்றுங்க சார், நாங்கள் மாட்டிக்கிட்டோம் சார். என்னாச்சு, எங்கே இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு கேட்டதுமே, போலீஸ் அண்ணா இது எந்த இடம்னா, என்ன பிளேஸ்ண்ணா, இதுக்கு பேர் என்னண்ணா. போலீஸுக்கு முறைச்சி பார்க்குறாங்க, எங்கே இருக்கோன்னு கூட தெரியாத அளவுக்கு வந்து போதையில் தான் இருக்கீங்க எல்லாரும். சாரி அண்ணா சொல்லுங்க அண்ணா எங்கன்னா இருக்கோம். அவரும் வந்து சொல்கிறாரு இந்த பேசு. சார் கேட்டுக்கிட்டீங்களா சார், அங்கே தான் சார் இருக்கோம், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க சார், வந்து எங்களை காப்பாற்றுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜனும் ஒரு 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 ஹாஃப் அன் ஹவரில் அங்கே வந்துடுறாரு. 3 பேருமே வந்து நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக்கா நிற்கவே முடியாத மாதிரி நின்றுட்டு இருக்காரு. ஐயோடு போச்சுடா நம்ஜன் வந்துட்டான்டா, நல்ல வேலைடா நம்ம தப்பிச்சோண்டா அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் வந்து நின்றுட்டுருக்காங்க. சார் என்ன சார் ஆச்சு, எதுக்கு சார் இவங்களை பிடிச்சி வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு நம்ம நம்ஜன் கேட்குறாரு. ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் யார் இவங்களுக்கு? சார் இவங்க எல்லாம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சார். ஸ்டூடெண்ட்ஸா? என்ன சார் இப்படி தான் வந்து நீங்கள் காலேஜ்லலாம் சொல்லி தரீங்களா? பாருங்கள் 3 பேருமே செம்மையாக சர்க்கடிச்சிருக்காங்க, அதுவும் மெயினாக இந்த பையன் பாருங்கள் நிற்க கூட முடியாமல் இருக்கான். எப்படி சார் இதெல்லாம் நாங்கள் அலோவ் பண்ண முடியும்? சார் சாரி சார் இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார், அகைன் இந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் சார். நீங்கள் சொல்கிறதுனால விடுறேன், அகெயின் வந்து இந்த மாதிரி இவங்க மாட்டினாங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பேரண்ட்ஸு தான் கால் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் பண்ணி விட்டுறாங்க. சரி சார் நான் பார்த்துக்குறேன் சார். ஜிமின் நீ அவளை கூப்பிட்டு போய் அவள் வீட்டில் விடு, இவனை நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் வந்து ஜங்குக்கு வண்டியில் ஏற்றிட்டு தான் வந்து கூப்பிட்டு போகிறாரு. ஜிமினும் வந்து அவரும் வந்து காரை எடுத்துகிட்டு போயிடுறாரு. நம்ஜுன்கா செம்ம கோவம். நம்ம ஜங்குக்கு அவ்வளோதான், அப்படியே வந்து வண்டியில் வரும்போது ஃப்ளாட் ஆகிருப்பார், நம்ஜன் மேலே படுத்துட்டு இருப்பாரு. அப்படியே வீட்டுக்கும் வந்ததுக்கப்புறமா வந்து இப்போ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டு அந்த வீட்டில் தான் வந்து அவங்க இருக்காங்க, வீட்டு ஷிஃப்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ அந்த வீட்டில் இருக்கிறது யாருன்னா நம்ம நம்ஜனும் ஜங்குக்கு மட்டும்தான். ஜங்குக்கு தூக்கிட்டு தான் வராது. எப்படி தூங்குறான் பாரு, என்ன வேலை பண்ண வச்சிட்டா எனக்கு, இது இருடா நாளைக்கு உனக்கு இருக்குட எந்திரிப்பல அப்போ இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நம்ஜன் வந்து ஜங்குக்கு தூக்கிட்டு போய் டொப்புடு போடுறாரு பெட்டில். ஜங்குக்கு அப்படியே நல்லா தூங்கிட்டாரு. இவனால எனக்கு எப்பவுமே தொந்தரவு தான். நெக்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகுது. நம்ஜனும் எந்திரிச்சு அவரும் வந்து குக் பண்ணி முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அப்போதான் வந்து ஜங்குக்கு எந்திரிக்கிறாரு. ஐயோ இவ்வளோ தலைவலிக்குதே, ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டோம் போலையே. மச்சான் எங்கடா இருக்க, செம்மையாக தலைவலிக்குதுடா அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ஜனும் வந்து உள்ளார வந்திருப்பாரு. இருக்கும்டா இருக்கும், ஏன் இருக்காது, வர்றபோத நாய் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. என்ன இது நம்ஜனோட வாய்ஸ் கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா நம்ஜன் நின்றுட்டுருக்காரு. சுற்றி பார்க்குறாரு. அப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோமா? எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தோம்? நான் தாண்டா உன்னை தூக்கிட்டு வந்தேன். அறிவு இருக்காடா உனக்கு, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற? அதுவும் நைட்டு எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா? உங்கள் 3 பேர்த்துக்காக நான் வந்து போலீஸ்காரங்கிட்ட கெஞ்ச வேண்டியதாக போச்சு. ஏன்டா இப்படி பண்ணுற? உனக்கு கொஞ்சம் கூட காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் நீ பொறுத்து மாதிரி பிஹேவ் பண்ணுற, அந்த அளவுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை? சரக்கு அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாரு.
இப்போ வந்து ஜங்குக்கு செம்மாக்கா வந்துச்சு. போதும் என்னையா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப தான் வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏதோ சரின்னு சொல்லிட்டு பொறுத்து போட ரொம்ப தான் வந்து கத்திக்கிட்டே இருக்கேன். இந்த பாரு இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னடா பண்ணுவ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் அப்படியே முன்னாடி நடந்து வராரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து ஓடி பாத்ரூம்குள்ள போய் கதவை மூடிக்கிறாரு. சோபா ஐயோ என் நெஞ்சே வந்து செத்துரும் போலையே, வெடிச்சு செத்துரும் போலையே அப்படின்ற மாதிரி அவருக்கு இருக்கு. அவரும் வந்து காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு வராரு. நம்ஜூனை பார்க்கவே இல்லை, அதாவது தலை குனிஞ்சே இருக்காரு. நம்ஜூன் பார்க்குறாரு ஜங்குக்க. பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிட்டு தலை குனிஞ்சிட்டு நீ போகிறத பாரு, இருடா உனக்கு வச்சு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரு வந்து அப்படியே காலேஜுக்கும் வந்து வந்துடுறாங்க. அண்ட் இப்போ ஃபஸ்ட்டு பீரியட் என்ன ஆகுதுன்னா வந்து ஃபஸ்ட்டு பீரியட்லேயே வந்து நம்ம நம்ஜூன் தான் வந்திருப்பாரு. ஏன்னா வந்து அதே மாதிரியே ஒரு சப்ஸ்டியூட்டுக்காக வந்திருப்பாரு. ஸோ அதனால அவர் இங்கே வந்திருக்காரு. டி ஃபஸ்ட்டு பீரியடே உன் புருஷன் இங்கே வந்துட்டான்டா, போச்சுடா நேற்று பண்ண கூத்துக்கு என்னத்தை கொடுக்க போகிறான்னு தெரியலையேடா. மூடு, நானே இங்கே செம்ம காண்டில் டென்ஷனில் உட்காந்துட்டு இதில் நீ வேற மூடிட்டு உட்காடுறா அப்படின்னு ஜிமினை திட்டுறாரு. என்ன இதுக்கிட்ட திட்டுற, நீ மூடு. ஜங்கோக், ஜிமின், சுஜி எந்திரிங்க 3 பேரும். என்னாச்சு சார்? உங்கள் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. நீங்கள் லன்ச்சில் என்னோட கேபினுக்கு வரணும், புரியுதா? புரியுது சார். பட் ஆனால் நீங்கள் அப்போ ஜங்குக் தான். ஆனால் அது கேட்குறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நீங்கள் ஒன்றும் ஹெச்ஓடி இல்லையே, இல்லை எங்கள் கிளாஸ்க்கு வர எந்த ஒரு ப்ரொஃபஸர்ஸும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட்டுக்காக தானே வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் வந்து நீங்கள் கூப்பிட்றீங்கிறதுக்காக வரணும்? உடனே ஜிமின்க்கு ஐயோ பதறி போச்சு. ஐயோ டே வாயை வச்சுட்டு சும்மாறா அப்படின்ற மாதிரி அவர் வந்து டே சும்மாறா, வாயை திறக்காதடா, ஆல்ரெடி அந்த ஆள் காண்டில் இருக்காண்ட ஏதாவது பண்ணிட்டு போறான்டா, நீ சும்மாறா. என்ன ஜங்குக் வாய் ரொம்ப தான் நீளுது. நான் ஒன்றும் நீ இல்லை, உண்மைதானே சொல்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் சப்ஸ்டியூட்டுக்காக தானே வந்திருக்கீங்க. எங்கள் கிளாஸில் இருக்கிற எங்கள் சப்ஜெக்ட்ஸில் வர ப்ரொஃபஸர் ஒன்றும் கிடையாது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டு இருக்காரு. உடனே நம்ம ஸ்மோக் பண்ணிட்டு அதெல்லாம் இப்போ உங்கள் கிளாஸில் உங்கள் சப்ஜெக்டில் உங்கள் கிளாஸில் வர சப்ஜெக்ட், அதாவது அவங்களோட சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட்க்கு நம்ஜூன் வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க ப்ரொஃபஸர்னா அப்படின்னு சொல்லுதுன்னு ஷாக்கு. ஐயோயோ போச்சு, நாசமா போச்சு. வாயா வச்சுட்டு சும்மா இல்லாமல் சும்மா இருந்தவனையும் சொரிஞ்சு விட்டுட்டியேடா. அட பாவி பயல, நீ வேற மாட்டாமல் எங்களையும் சேர்த்து மாட்டி விட்டுட்டியேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இப்படியே லன்ச் டைமும் வந்து வருது. 3 பேருமே இப்போ நம்ஜனோட கேபினுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க. வாயை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே சுஜி தான். ஏண்டா வாயை கொடுத்து எங்களையோ மாட்டி விட்ட, உன் புருஷன் பொண்டாட்டி சண்டையில் எங்களை ஏண்டா இழுத்து விட்டு சந்தோஷப்படுற, நீ மூடு. நேற்றெல்லாம் சேர்ந்து தானே பண்ணோம், இப்போ நான் மட்டும் எதுக்கு போய் தனியாக வந்து சிக்கணும், வாங்க எல்லாம் ஒன்றா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு உள்ளார போகிறாரு. உடனே நம்ஜந்தா அறிவில் உனக்கு உள்ளார வரத்துக்கு முன்னாடி டோரை நாக் பண்ணிட்டு வரணுன்ற கொஞ்சம் சென்ஸ் கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. சார் நான் அப்போவே சொன்னேன் சார், இவன் தான் சார் கேட்கல, எல்லாம் வெளியில் போயிட்டு டோரை நாக் பண்ணிவிட்டு நான் உள்ளே வரலான்னு சொன்னதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் வெளில போகிறாங்க. டோரை க்ளோஸ் பண்ணுறாங்க. பாத்திய ஜங்குக்கு தான் பாத்தியோட அந்த கோயா முஞ்சுக்கு என்னெல்லாம் வந்து பண்ணுற எனக்கு அப்படியே பற்றிடுவது. மூடு, நீ ஒழுங்காக டோரை நாக் பண்ணு. உடனே டோரையும் நாக் பண்ணிட்டு கம்மின் அப்படின்னு நம்ம சொன்னதுக்கப்புறமா உள்ளார போகிறாங்க. உட்கார போகிறாங்க. நெல்லுங்க, நான் உட்கார சொன்னேன் உங்களை. சார் நிற்க தான் நின்றுட்டு தான் இருக்கணும், நான் உங்களை உட்கார சொல்லலை. உட்கார சொன்னால் தான் நீங்கள் உட்காரணும், புரியுதா? சரி சார் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அட பாவி பையில, இதை தாண்டா நாங்கள் பண்ண ஒன்றோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் உட்காடுறாங்க 3 பேரும். எதுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிங்க, அப்படி என்ன ஆச்சு, எதுக்கு ஏன் நேற்று காலேஜுக்கு வரல, கிளாஸுக்கு ஃபுல்லுமே வரல, ஒரு கிளாஸ் கூட அட்டன் பண்ணல, ஜாலியாக காலேஜ் பங்க் அடிச்சிருக்கீங்க, அப்புறம் நைட்டு கிளப்பு வர, அதுவும் ஃபுல்லாக சரக்கு. அட ஜிமின், நீ செம்மையாக ட்ரங்க் அண்ட் ட்ரைவு, இதெல்லாம் உன் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா? சார் 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 வேண்டாம் சார், அது வந்து நாங்கள் எவ்வளவோ சொன்னோம் சார், ஆனால் இவன் தான் சார் கேட்கல. நாங்கள் அப்போவே சொன்னோம் சார் டே வேண்டாண்டா அப்படின்னு, ஆனால் இவன் தான் சார் கேட்கவே இல்லை. நான் என்ஜாய் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு வந்து ஜிமின் சொல்லிட்டு இருக்காரு.
டேய் நான் எங்கடா சொன்னேன், நீ தானடா அப்படின்ட்டு ஜங்குக் பேச வர்றாரு. உடனே சுஜி, ஆமாம் ஆமாம் சார், நான் எவ்வளவோ சொன்னேன் சார், இம்பார்ட்டன்ட் லெக்சர்ஸ்லாம் இருக்குடா, வேண்டாண்டா அப்படின்ட்டு நான் எவ்வளவோ சொன்னேன் சார். ஆனால் ஜங்குக் கேட்கவே இல்லை சார். நான் வந்து இன்னைக்கு ஃபுல்லும் என்ஜாய் பண்ணியே ஆகணும். அந்த ஆள் டார்ச்சர் என்னை தாங்கவே முடியல. டெய்லி படி அதை படி இதை படி டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து உங்களை திட்டுன்னு திட்டினா சார். நான் அப்போவே சொன்னேன் சார், உன்னோட நல்லதுக்கு தான்டா சொல்கிறாங்க, ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன், நான் அவ்வளோ சொன்னேன் சார். ஆனால் இவன் தான் சார், இல்லை என்னால் ஒத்துக்கவே முடியாது, நான் இன்னைக்கு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியே ஆகணும்னு சொன்னான் சார், எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லையா அப்படின்ட்டு வந்து சுஜி சொல்லிட்டு இருக்காங்க. பாவீங்களா, 2 பேரும் சேர்ந்து என்ன கோத்து விடுறீங்களா அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல வர்றாரு. அப்போ வந்து நம்ம நம்ஜொன்னு, ஓஹோ சார் தான் எல்லாம் பிளானிங் போலையே, அப்போ சரி நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க, இதுக்கப்புறம் ஜங்குக்கு ஈவினிங்கும் கிளாஸுக்கு வரமாட்டான். ஏன் சார்? சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு போங்க. சரி சார், டிஜிமின் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் எஸ்கேப் போய்ட்றாங்க. டே போகாதீங்கடான்ட்டு ஜங்குக்கு உடனே வந்து, எங்கே போக பார்க்குற, உட்காரு, உன்னை நான் போக சொல்லவே இல்லையே. இதை பாருங்கள் ப்ரொஃபஸர், எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணணும். ஓ, கிளாஸ் அட்டன் பண்ணணும்? அப்போ நேற்று ஒரு கிளாஸ் கூட அட்டன் பண்ணாமல் இருந்தது யாரு? காலேஜ் பங்க் பண்ணிட்டு ஃபுல்லாக சுற்றுனது, சரக்கு டான்ஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நடந்துக்கிட்டே ஜங்குக் பக்கத்தில் வந்து நம்ம நம்ஜன் வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ 2 பேருமே வந்து க்ளோஸாக தான் நின்றுட்டு இருக்காங்க. என்னடா பார்க்குற சார், எதுக்கு இப்போ பக்கத்தில் வரீங்க? நான் வந்தால் உனக்கு என்னடா, நான் வந்து யாரோ ஒருத்தங்கிட்டலாம் வரலையே, என் புருஷன்கிட்ட நான் வரேன். சாரிடா ஹர்மீஸ் அப்படின்ட்டு, எது அப்படின்னு ஜங்குக்கு எந்திரிச்சு நிற்கிறாரு. எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக வந்து கதவை ஓப்பன் பண்ணலான்ட்டு போகும்போது நம்ம நம்ஜன் என்ன பண்ணிடுறாரு, டோரோட வச்சு நம்ம ஜங்குக்கு பின் பண்ணிடுறாரு. என்னடா என்ன ரொம்ப தான் பண்ணுற, ஆனால் இந்த மாதிரி இல்லையே நேத்துன்னா என்ன, சும்மாவா இருந்த? அப்படியே நம்ஜூர் மாமான்னுலாட்ட கத்திட்டு இருந்த. எது? நானா? ஆமாம், சும்மா இருந்த, என்னை இழுத்து போட்டு கிஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ண. என்ன பண்ண? அப்போ இப்போ டெமோ கட்டினா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜுன் வந்து ஜங்குக்கு கிஸ் பண்ணுறாரு. அண்ட் இதுக்கப்புறமா வர ஹாட் சீன்ஸ் எல்லாமே டெலகிராமில் தான் வரும். ஸோ டெலகிராமில் போய் பாருங்கள், லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு நைட் டைமில் தான் வந்து ஜங்குக்கை தூக்கிட்டு நம்ம நம்ஜன் காலேஜ் அவரோட ரூம்லேருந்து வெளியில் வராரு. மோஸ்ட்லி காலேஜில் யாருமே இல்லை, அங்கே இருக்கிறது யாருன்னா லைக் செக்யூரிட்டி இருப்பாங்க. அண்ட் வந்து நம்ம ஜங்குக்கும் நம்ஜனும் தான். ஜங்குக்கை தூக்கிட்டு நம்ஜன் அவரோட காருக்கு போகிறாரு. கார் அன்லாக் பண்ணிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ஜன் ஜங்குக்கு பின்னாடி படுக்க வச்சுட்டு ட்ரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காரு. செம்ம டயர்டில் வந்து நம்ம ஜங்குக்கு அப்படியே தூங்கிட்டு தான் இருக்காரு. அண்ட் வந்து இப்படியே வந்து அவரை வீட்டுக்கும் ரீச் ஆகி ஜங்குக்கை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளார போய் அவர் பெட்டில் படுக்க வச்சுட்டு அவரும் வந்து படுத்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. 2 பேருமே வந்து லைக் நம்ஜுன் வந்து ஜங்குக்கு நல்லா ஹக் பண்ணிட்டு தான் படுத்துட்டு இருப்பாரு. ஜங்குக்கும் ஒரு எந்திரிக்கிறாரு, ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாகவே இருக்கு, என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு பார்க்குறாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கை வந்து நம்ம நம்ஜுன் ஹக் பண்ணிட்டு இருக்கிறது தெரியுது. அவருக்கு அப்படியே அந்த சீக்ஸ் அப்படியே ரெண்டுமே வந்து ரெட்டிஷ், ஃபேஸே ரெட்டான மாதிரி இருக்குது. அப்படியே அந்த காலேஜில் நேற்று நடந்தது எல்லாமே அவர் மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அவ்வளோ ஷையாக ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு அப்படியே அந்த ஃபேஸை வந்து நம்ஜனோட செஸ்ட்டில் வச்சு அப்படியே மறைச்சிக்கிறாரு. அவருக்கு அவ்வளோ ஷையாக இருக்குது. நம்ஜனும் வந்து எந்திரிச்சிருந்துருப்பார். எந்திரிச்சு பார்க்குறாரு. ஜங்குக்கு வந்து அப்படியே வந்து அவரோட ஃபேஸ் ஜங்குக்கு வந்து அவரோட ஃபேஸை நம்ஜனோட செஸ்ட்டில் வச்சுட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே தடவுறாரு. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமா நீ? என்னமோ தெரியடா, நானும் வந்து சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே, கொஞ்ச நாள் எப்படியும் டிவோர்ஸ் பண்ணிடலான்ற மாதிரி தான் இருந்தேன். ஆனால் ஏன்டா இப்படி என்ன லவ் டார்ச்சரில் மாட்டி விட்ட அப்படின்ற மாதிரி
ஜங்குக் கிட்ட ஜங்குக் தூங்குறாருன்னு நினச்சி நம்ம நம்ஜன் பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ஜன் டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. என்ன சொல்கிறீங்க? நீ தூங்கலையா? நான் எந்திரிச்சிட்டேன். சரி சொல்லுங்க, என்ன சொன்னீங்க லவுட்டா சார்? நானே உங்ககிட்ட உன் காலேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா டைரெக்டாக ஒரு கிராண்டான ஒரு ப்ரப்போசல் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போவே நான் சொல்லிடுறேன், எதனால் உன்னை பிடிச்சிச்சின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை லவ் பண்ணுறேன், நீ ஹஸ்பண்ட் ஆகிட்டேன்ற ஒரு ரீசனுக்காக மட்டும் கிடையாது. பட் ஆனால் ஏதோ உங்ககிட்ட சில விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு என்னோடய போரிங்கான ஒரு லைஃப்பில் உன்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அது அப்படியே ஒரு லவ்வாக மாறி இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம 2 பேரும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் சொல்கிறாரு. எனக்கு தெரியும் உனக்கு வந்து நீ என்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று வேற உன் பெர்மிஷன் இல்லாமல் அப்படி பண்ணிட்டேன், கோவமா உனக்கு அப்படின்னு நம்ஜுன் கேட்குறாரு. ஜங்குக்கா இந்த மாதிரிலாமாவா ஜென்டில்தனமாக பேசுவாங்க அப்படின்ட்டு அவருக்கு ஷாக்காக இருக்குது. என்னடா உன்கிட்ட தான் கேட்குறேன், ரொம்ப பெயினாக இருக்கா? ஆமாம் வலிக்குது, நான் வேணா பெயின் கில்லர் தரட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ இருக்கா? இல்லை, வாங்கிட்டு தான் வரணும். சரி சொல்லு, நான் கேட்டதுக்கு இன்னும் நீ பதில் சொல்லவே இல்லையே. என்ன சொல்லணும்? நேற்று அந்த மாதிரி நான் பண்ணதுக்கு உனக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்ட்டு நம்ம நம்ஜன் கேட்குறாரு. ஜங்குக்கு செம்மையாக வந்து ஷையாக ஆகுது, பிடிச்சிருக்கு. அப்போது என்னையும் உனக்கு பிடிச்சிருக்கா, இல்லை நான் பண்ணது மட்டும்தான் உனக்கு பிடிச்சிருக்கா? ரெண்டுமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் ஃபேஸை ஹைட் பண்ணிக்கிறாரு. அண்ட் இதோட இந்த ஒரு 2 ஷார்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், எண்ட் பண்ணிடுறேன்டா ஸ்ட்ராபெர்ரிஸ். அண்ட் ஹாட்டான சீன் வந்து டெலிகிராமில் இருக்கும், அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். ஸோ வந்து போய் பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறமா என்னோடய இன்ஸ்டா ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் என்னோடய இன்னொரு சேனலும் வந்து அதில் இருக்கும், அதையும் போய் பாருங்கள். அதில் வந்து நான் ஜேகேவோட ஒரு லைக் எஃப்எஃப் தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லைக் வந்து சைக்கோத்தனமான ஒரு எஃப்எஃப்பாக அது இருக்கும். ஸோ மறக்காமல் அதை போய் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்டா ஸ்ட்ராபெரிஸ். ஓகேவா? அண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்டா ஸ்ட்ராபெரிஸ். மேபி முடிஞ்சால் நாளைக்கு வந்து நம்ம லைவில் மீட் பண்ணலாம். ஓகேவாடா ஸ்ட்ராபெரிஸ்? பாய்டா ஸ்ட்ராபெரிஸ். நெக்ஸ்ட் வீடியோ யாருக்கு வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கடா ஸ்ட்ராபெரிஸ். பை பாய்.